தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் கூடுதல் செலவினத்திற்கான துணை பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்ய உள்ளார். மேலும் மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் செக் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்யவும், மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பெஞ்சல் புயல் பாதிப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அரசு ஊழியர்கள் கோரிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் காரசாரமாக விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு நாளை முதல் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெற்றால் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நிலையான வழிகாட்டு விதிமுறையின்படி பேரிடர்களை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. சென்னை ஓட்டேரி அருகே ரவுடியை சுட்டுப்பிடித்த போலீசாரால் பரபரப்பு ஏற்பட்டது. பணந்தோப்பு பகுதியில் நண்பர் ஒருவருக்காக காத்திருந்தபோது ரவுடி ஹரி என்ற அறிவழகனை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரை நோக்கி சுட்டதால் தற்காப்பிற்காக காலில் சுட்டு பிடித்துள்ளனர். ரவுடி ஹரிக்கு 3 கொலை வழக்குகளில் தொடர்பு இருப்பதாகவும் 6 வருடங்களாக காவல் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று சந்திக்க உள்ளார். மன்னர் ஆட்சி என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சையான நிலையில் முதலமைச்சரை திருமாவளவன் சந்திக்க உள்ளார். காலை 9 மணிக்கு தலைமை செயலகத்தில் முதலமைச்சரை சந்திக்கும் போது ஆதவ் அர்ஜுனா விவகாரம், அரசியல் சூழல் குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விசிக சார்பில் பெஞ்சல் புயல் நிவாரண நிதியும் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆதவ் அர்ஜுனா கட்சியில் பொறுப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ள விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை குறித்து பேசியுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் கூறினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விழாவுக்கு போக வேண்டாம் என்பது ஜனநாயகம் இல்லை என்றும் கவனமாக பேசுமாறு அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்தார். தற்போது வரை ஆதவ் அர்ஜுனா கட்சி பொறுப்பில்தான் இருப்பதாக திருமாவளவன் கூறினார். கூலி திரைப்படத்திற்கு பிறகே அடுத்த படம் குறித்து முடிவு செய்யப்படும் என்று ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் நடைபெறும் கூலி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஜெய்ப்பூர் புறப்பட்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்ததற்கு "ஓ மை காட்" என வருத்தம் தெரிவித்தார். Oh my God. Sorry. Oh my God. Oh my God. கூலி படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு. ஆமாங்க. எஸ், தேங்க்ஸ். அடுத்த படம் ஏதாவது இருக்காது? இல்லை, கூலிக்கு அப்புறம் தான் எல்லாம். தேங்க்ஸ். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆட்சியாளர்கள் போட்டோஷூட் மட்டுமே எடுப்பதாக விஜய் விமர்சித்திருந்த நிலையில் களத்தில் யார் வேலை பார்க்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரியும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துணை முதல்வர் 2 நாட்களில் 2500 கிலோமீட்டர் ஆய்வு செய்திருப்பதாகவும் எப்போதும் மக்களோடு மக்களாக நாங்கள் இருக்கிறோம் என்றும் கூறினார். மணிப்பூருக்கு விஜய் செல்ல தயாராக இருந்தால் வந்து சுட்டி காட்டுவதாக தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ராணுவம் குவிக்கப்பட்ட மணிப்பூரை மீட்டது பாஜக தான் என்று விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் கருத்து சொல்லும்போது மணிப்பூரில் என்ன பிரச்சனை என்பது குறித்து அறிந்து பேச வேண்டும் என்றார். அங்கு ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்திற்கு எதிராக பெண்கள் போராடினார்கள் எனவும் அண்ணாமலை கூறினார். எடப்பாடி பழனிசாமி கட்சியை அபகரித்த நாளில் இருந்தே அதிமுகவில் ரகளைகள் நடப்பதாகவும் கத்தரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடைகள் விலகி ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்றிணைவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 2 கோஷ்டிகளாக பிரிந்து தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்றதால் தொண்டர்கள் குழப்பமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட
தாவேக பொறுப்பாளர் சஜி மற்றும் அக்கட்சியை சேர்ந்த அஜிதா ஆக்னல் தரப்பினர் இரு கோஷ்டிகளாக பிரிந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்தினர். இதனால் குழப்பமடைந்த அஜிதா ஆக்னல் ஆதரவாளர்கள் சிலர் தங்களை பொய் சொல்லி உறுப்பினர் சேர்க்கை முகாமுக்கு வரவழைத்ததாக கூறி அங்கிருந்து வெளியேறினர். தூத்துக்குடியில் அஜிதாக்கா, ஏன்னா எங்களுக்கு அஜிதாக்கா தான் வேணும். ஏன்னா நாங்கள் மீனவர் இது, அவங்க வந்து எங்களுக்காக நல்லா செய்வாங்க, அது அப்படி நாங்கள் நினைச்சோம். ஆனால் அஜிதாக்கா வரையில, மேலிடத்துலேருந்து யாரும் வரையில, இவங்களுக்கு இன்னும் பொறுப்பே கொடுக்காம பொறுப்பு எல்லாருக்கும் கொடுக்க புரிஞ்சுட்டு எங்களை பொய் சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் 50 பேர் வந்திருக்கோம், 50 பேர் எதுக்கு தான் வந்துட்டு திரும்பி போகிறோன்னே தெரியல. வத்தலக்குண்டுவில் தமிழக வெற்றிக் கழக கொடியேற்ற விழாவில் மாவட்ட தலைவரை கண்டித்து நிர்வாகிகள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேருந்து நிலையம் முன்பு தாவேக கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா தொடங்குவதற்கு முன்பு அங்கு திரண்ட தாவேக நிர்வாகிகள் ஏற்கனவே தங்களுக்கு பொறுப்பு வழங்கிவிட்டு தற்போது புதியவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பொறுப்பை மாற்றி வழங்கிவிட்டதாக கூறி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட தலைவர் தேவாவுக்கு எதிராக ஒரு தரப்பினரும் ஆதரவாக ஒரு தரப்பினரும் மாறி மாறி கோஷமிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் நாம் தமிழர் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி அதிருப்தி காரணமாக கட்சியை விட்டு விலகுவதாகவும் தலைமை பதவியில் உள்ள சிலர் சீமானுடன் தொடர்பு கொள்வதை தடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் தற்போது புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய விரும்புவதாகவும் விலகிய நிர்வாகிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சேதமான பயிர்களுடன் வந்து வேதனையை வெளிப்படுத்தினர். அதன்பின் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடலூர் ஞானமேடு பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள விளைநிலங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் குண்டு உப்பளவாடி பகுதியில் ஆய்வை முடித்துக் கொண்டு புதுச்சேரி புறப்பட்டு சென்றனர். கடலூரில் வெள்ள பாதிப்பின் போது ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் ஆய்வு செய்வதாகவும் ஆனால் நிரந்தர தீர்வு இல்லை என்றும் மத்திய குழுவிடம் பொதுமக்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தினர். இடத்தை பார்க்கவே இங்க வந்து நிரந்தரமா ஏதாவது தீர்வு காண்றது தான் குழு வந்திருக்காங்க. இப்ப நம்ம மணல் மூட்டை போடுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி செய்றீங்க, அவ்வளவுதான் சரி, கரெக்ட். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் எய்டோட போயிடுது. நெக்ஸ்ட் இயர் வந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தான் வருதே தவிர நிரந்தர தீர்வு வர மாட்டேங்குது. இந்த வாட்டி இல்ல எல்லா வீட்லயும் எல்லாம் பசங்க வருஷம் இருமா சட்டம். புதுச்சேரி டிஎன் பாளையத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் வீடுகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்யவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சபாநாயகருமான செல்வம் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். இதையடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நீங்க இன்னும் அங்க காட்டுங்க, சும்மா இடத்துல எடுத்து காட்டுங்க. எங்க வருவாங்க, எப்ப வருவாங்க? அதானி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தவிர்த்து மற்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் பேசுவார்களா என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அதானி ஊழலை பற்றி அமெரிக்காவில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படும் நிலையில் இந்திய புலனாய்வு மற்றும் சட்ட அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு கோயம்பேடு மற்றும்
போரூர் டோல் பகுதியிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தபடி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த நடைமுறை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி பேரணியாக சென்ற பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளை டெல்லி எல்லையில் உள்ள ஷம்பு பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது தடுப்புகளை மீறி விவசாயிகள் நுழைய முயன்றதால் போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்ட நிலையில் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார். சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோடிய நிலையில் அதிபர் மாளிகையை சூறையாடி பொருட்களை பொதுமக்கள் அள்ளி சென்றனர். மேலும் அதிபரின் தந்தை சிலையையும் உடைத்தெறிந்தனர். சிரியாவில் பஷார் அல் அசாதின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் உலகம் முழுவதும் உள்ள சிரியர்கள் இதனை கொண்டாடி மகிழ்ந்தனர். லிபியாவில் மிஸ்ரடா மற்றும் ட்ரிபோலி வீதிகளில் சிரிய மக்கள் வான வேடிக்கையுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோல் லெபனான் தலைநகர் பெய்ரூட் அருகே உள்ள அஷ்ரஃபியே நகரில் ஒன்று கூடிய மக்கள் பஷார் அல் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறியதை கேட்டு மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தனர். உள்நாட்டு போரின் போது சிரியாவில் இருந்து வெளியேறிய கிட்டத்தட்ட 5 லட்சம் சிரிய அகதிகள் வாழும் ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். துருக்கியின் தலைநகரான அங்காராவில் வசிக்கும் சிரியர்கள் சிரியாவில் அமைதி திரும்பியதும் நிச்சயம் தங்கள் நாட்டிற்கு செல்வோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சிரியாவில் ISIS ஆயுத கிடங்கின் மீது பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ISIS தலைவர்கள், உறுப்பினர்கள் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சிரியாவில் நிலவும் மோசமான சூழலை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிலேடில் நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் 2வது போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா படுதோல்வி அடைந்தது. பகலிரவு டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 180 ரன்களும் ஆஸ்திரேலியா 337 ரன்களும் எடுத்தன. 2வது இன்னிங்ஸில் இந்தியா 175 ரன்களுக்கு சுருண்டது. ஆஸ்திரேலிய கேப்டன் கமின்ஸ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 19 ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலிய அணி விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டி வரலாற்றில் குறைந்த எண்ணிக்கையிலான பந்துகள் வீசப்பட்ட போட்டியாக அடிலைட் டெஸ்ட் போட்டி அமைந்துள்ளது. இந்த போட்டியில் 4 இன்னிங்ஸையும் சேர்த்து மொத்தமாக 1031 பந்துகள் மட்டுமே வீசப்பட்டுள்ளன. இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்தூர் டெஸ்ட் போட்டியில் 1135 பந்துகள் வீசப்பட்டதே குறைவான பந்து வீசப்பட்ட போட்டியாக இருந்தது. அடிலைட் டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு சிராஜும் ஹெட்டும் பரஸ்பரம் ஆரத்தழுவி கொண்டனர். முதல் இன்னிங்ஸில் இருவரும் களத்தில் ஆக்ரோஷம் காட்டினர். நன்றாக பந்து வீசினீர்கள் என கூறியதை சிராஜ் தவறாக புரிந்து கொண்டார் என ஹெட் கூற, மோசமான வார்த்தைகளை ஹெட் பயன்படுத்தியதாகவும் ஹெட் கூறியதில் உண்மை இல்லை என்றும் சிராஜ் தெரிவித்தார். இது சர்ச்சையான நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக போட்டி முடிந்ததும் இருவரும் கை கொடுத்து ஆற தழுவிக் கொண்டனர். சீன தைப்பேவில் நடைபெற்ற
உலக உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜோதி சுரேகா வென்னம் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இறுதிப் போட்டியில் சீன தைப்பே வீராங்கனை ஷென் யூ ஜூவை 144க்கு 140 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்ற ஜோதி சுரேகா இரண்டாவது முறையாக உலக உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் வெற்றி வாகை சூடியுள்ளார். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் புதிய படத்திலிருந்து இசையமைப்பாளர் AR ரஹ்மான் விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. படத்தின் ஒளிப்பதிவாளர் GK விஷ்ணு என படக்குழு வெளியிட்டுள்ள போஸ்டரில் AR ரஹ்மானின் பெயர் இடம்பெறவில்லை என்பதால் அவர் விலகிவிட்டதாக கூறப்படுகிறது. புதிய இசையமைப்பாளர் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் MDR ராமச்சந்திரன் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 93. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார். புதுச்சேரி நட்டப்பாக்கம் தொகுதியில் 1969ஆம் ஆண்டு திமுக சார்பில் MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட MDR ராமச்சந்திரன் கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரையிலும் பின்னர் 1990ஆம் ஆண்டு முதல் 1991 மார்ச் வரையிலும் புதுச்சேரி முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ராமச்சந்திரன் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராமச்சந்திரன் திமுக சார்பில் முதலமைச்சராக இருந்து புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி சாதனை படைத்தவர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ராமச்சந்திரன் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் புதுச்சேரி மக்களுக்கும் தமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மனவளர்ச்சி குன்றிய பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து சென்னை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் மனவளர்ச்சி குன்றியவராக இருப்பதால் புலன் விசாரணை செய்வது சவாலாக இருப்பதாகவும் 4 சிறப்பு படைகள் அமைத்து விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பொதுவெளியில் விமர்சிப்பது, சாட்சியங்களை கலைத்து புலன் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதால் விசாரணையை யாரும் விமர்சிக்க வேண்டாம் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற மின்சார ரயில் என்ஜின் கோளாறு காரணமாக ஆவடியில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில் பணிமனைக்கு செல்வதாகவும் பயணிகள் மாற்று வழியில் சென்னை செல்லுமாறும் ஒலிபெருக்கியில் அறிவிக்கப்பட்டது. இதனால் பாதியில் ஆவடியிலேயே இறங்கிய பயணிகள் எப்படி செல்வது என்பது தெரியாமல் குழப்பத்தில் தவித்து நின்றனர். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பது தொடர்பாக தாக்கல் செய்த மனு மீதான வழக்கில் 60,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 10க்கும் மேலான வழக்குகளை விசாரித்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது நியாயமற்ற வர்த்தகம் என்பதால் கூடுதலாக வசூலித்த பணத்தை திரும்ப வழங்க வேண்டும் எனவும், சேவை குறைபாடு, மன உளைச்சலுக்காக ஒரு வழக்கிற்கு 5,000 ரூபாயும் வழக்கு செலவாக 1,000 ரூபாய் என மொத்தம் 10,000 வழக்குகளுக்கு 60,000 ரூபாயை மனுதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. சென்னையில் ஆண் நண்பரோடு தங்கி பீர் குடித்துவிட்டு சென்ற இளம்பெண் திடீரென மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டிபசார் போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் மதுப்பழக்கம் உடைய அந்த பெண் தனது ஆண் நண்பருடன் சேர்ந்து சிகரெட் புகைத்துக் கொண்டே பீர் குடித்ததாகவும் தொடர்ந்து நெஞ்சு எரிச்சலுக்கான மாத்திரைகளையும் உட்கொண்டதும் தெரியவந்துள்ளது. எனினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே இளம்பெண் மரணத்திற்கான முழு காரணங்கள் தெரியவரும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சாரம் கிராமத்தை சேர்ந்தவர் கலாநிதி. 36 வயதான இவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்தார். இந்த நிலையில் கலாநிதியும் அவரது நண்பரும் சேர்ந்து புதுச்சேரிக்கு சென்று அங்கிருந்த சாராய கடையில் சாராயம் அருந்தியுள்ளனர். பின்னர் வீட்டிற்கு வந்த கலாநிதி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் கலாநிதியின் உடலை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். இந்த மரணம் குறித்து தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த
இந்தியா இலங்கை கடல் வழி கப்பல் பயணத்தை வெளிநாட்டு பயணிகள் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதால் நாகையில் இருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு வரும் ஜனவரி முதல் மேலும் ஒரு பயணிகள் கப்பலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவை சென்ற ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அப்போது முதல் சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் பிளாஸ்டிக் வாளியில் விழுந்த 9 மாத ஆண் குழந்தை பலியான சம்பவம் நெஞ்சை பதற வைத்துள்ளது. பீகாரை சேர்ந்தவர்கள் அங்கஸ்குமார், அம்சி குமாரி தம்பதி. இவர்களுக்கு அசீஸ் என்ற 9 மாத ஆண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எம் செல்வலட்சுமி நகரில் இந்த தம்பதி வசித்து வந்தனர். சம்பவத்தன்று வழக்கம் போல் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை அசீஸ் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் வாளியில் தவறி விழுந்தான். குழந்தையை மருத்துவமனைக்கு தூக்கி சென்ற நிலையில் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் சர்ச்சுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சிறுவனை ஓட ஓட விரட்டி நாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தொடர்ந்து இதுபோன்று திருநாய்கள் சிறுவர்களை துரத்தி கடித்து வருவதாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் நாய்களை பிடித்துச் செல்ல வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் அமைந்துள்ள மிக பழமையான ஏரியானது 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதனை கொண்டாடும் விதத்தில் ஊர் பொதுமக்களும் விவசாயிகளும் ஒன்றிணைந்து ஆட்டை பலியிட்டு ஏரிக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் பல இளைஞர்கள் ஏரியில் குளித்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனந்தூர் கிராமத்தில் 4 கால்கள் 4 இறக்கைகளுடன் பிறந்த அதிசய கோழி குஞ்சை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். ஜாகிர் ஹுசேன் என்பவருக்கு சொந்தமான நாட்டுக்கோழி முட்டைகளை அடைகாத்து குஞ்சுகள் பொரித்துள்ளது. இதில் ஒரு கோழி குஞ்சு 4 கால்கள் 4 இறக்கைகளுடன் பிறந்துள்ளது. இந்த அதிசய கோழி குஞ்சை பார்க்க பலரும் ஜாகிர் ஹுசேன் வீட்டிற்கு வந்த வண்ணம் உள்ளனர். மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் அரக்கனின் உருவ பொம்மையை எரித்து கிறிஸ்துமஸ் சீசனை மக்கள் வரவேற்றனர். தலைநகர் கவுதமாலா சிட்டியில் அரக்கனின் பிரம்மாண்ட உருவ பொம்மையை நிறுத்திய மக்கள் அதற்கு தீ வைத்தனர். திகுதிகுவென அரக்கனின் உருவ பொம்மை எரிந்ததை பார்த்து மக்கள் உற்சாகம் அடைந்தனர். கவுதமாலாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி பாரம்பரியமாக இந்த நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கார் ரேசிங் தொடர்பாக துபாயில் பயிற்சிகள் மேற்கொண்டு வந்த நடிகர் அஜித்குமார் சென்னை திரும்பியுள்ளார். நடிகர் அஜித்குமார் கார் ரேஸ் பந்தயங்களில் கலந்து கொள்கிறார். இதற்காக துபாயில் பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்த அவர் தனது ரேசிங் காரை துபாயில் அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் துபாயில் பயிற்சிகளை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் அஜித்குமார் சென்னை வந்தார். அவரை கண்டதும் பயணிகள் வரவேற்க வந்திருந்தவர்கள் உற்சாகத்துடன் வீடியோக்களை எடுத்து மகிழ்ந்தனர். மாவட்டம் ஆத்தூர் அருகே புலி நடமாடும் காட்சிகள் வெளியாகி உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன் கோட்டை சுற்றியுள்ள தோட்ட பகுதிகளில் புலி நடமாட்டம் உள்ள நிலையில் ஆடு மாடுகள் மேய்ப்பவர்கள் மற்றும் தோட்ட பகுதிகளில் குடியிருப்பவர்கள் கடும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் உலாவரும் புலியை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே வேடர் காலனி பகுதியில் பசியோடு புகுந்த காட்டு யானை ஒன்று வீட்டில் வைக்கப்பட்டிருந்த வாழைத்தாரை தூக்கி செல்லும் காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது.
கடலூர் மாவட்டம் வேப்பங்குப்பம் கிராமம் அருகே உள்ள உத்திர காவேரி ஆற்றில் இருந்து மலைப்பாம்பு ஒன்று உணவு தேடி குடியிருப்பு பகுதியை நோக்கி சாலையை கடந்து கொண்டு இருந்தது. இதனை பார்த்த பகுதி வாகன ஓட்டிகள் 12 அடி நீளம் கொண்ட அந்த மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினருக்கு தகவல் தந்தனர். உடனடியாக வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை மீட்டு கருத்துமலை காப்பு காட்டில் விட்டனர். கூடலூர் அருகே விவசாய தோட்டத்தில் பதுங்கியிருந்த 14 அடி நீளமுள்ள ராட்சத மலைப்பாம்பை பிடித்த வனத்துறையினர் அதனை பத்திரமாக காட்டில் விட்டனர். நீலகிரி மாவட்டம் அல்லூர் வயல் பகுதியில் விவசாய தோட்டத்தில் மலைப்பாம்பு ஒன்று பதுங்கியிருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் அந்த பாம்பை அரை மணி நேரம் போராடி பிடித்தனர். பிடிக்கப்பட்ட இந்த மலைப்பாம்பு அங்கிருந்து முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள் கொண்டுவிடப்பட்டது. உலகின் மிக வயதான பறவையாக கருதப்படும் விஸ்டம் என்ற கடற்பறவை தனது வாழ்நாளில் 60வது முட்டையை ஈன்றுள்ளது. 74 வயதான இந்த பறவை பசிபிக் பெருங்கடலில் உள்ள மிட்வே அட்டோல் தேசிய வனவிலங்கு காப்பகத்தில் முட்டையிட்டுள்ளது. பொதுவாக இந்த பறவை இனங்களின் ஆயுட்காலம் 12 முதல் 40 ஆண்டுகள் என கூறப்படும் நிலையில் விதிவிலக்காக விஸ்டம் பறவை 74 ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்து வருகிறது. சுமார் 4 வருடங்களுக்கு பிறகு தனது புதிய இணையுடன் சேர்ந்து விஸ்டம் 60வது முட்டையை ஈன்றுள்ளதாக அமெரிக்க மீன் வனவிலங்கு பாதுகாப்பு மையம் அறிவித்துள்ளது. தனது புதிய இணையுடன் ஈன்ற முட்டையை விஸ்டம் பறவை அடைகாக்கும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. சிவகங்கை அருகே கோவில் குளத்தில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். திருக்கோஷ்டியூர் கோவில் குளத்தின் படித்துறையில் சிறுவர்கள் ஆடை சைக்கிள் இருப்பதை கிராம மக்கள் பார்த்துள்ளனர். விசாரணையில் அந்த சைக்கிள் ஜெயலட்சுமி என்பவரின் மகன்கள் விஷ்ணு ஸ்ரீகிருஷ்ணா உடையது என்பது தெரியவந்ததை அடுத்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். சிறுவர்கள் இருவரும் வீட்டிலும் வெளியிலும் இல்லாத நிலையில் கோவில் குளத்தில் மூழ்கியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து அவர்கள் நடத்திய தேடுதல் வேட்டையில் 2 சிறுவர்களும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்தார். கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவியோடு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்துள்ளார். முன்னதாக அழகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் சிவகார்த்திகேயன் 18ஆம் படி கருப்புவிற்கு அரிவாளை காணிக்கையாக செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் அகில இந்திய அளவிலான நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். இதில் 57 வகையான 200க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்டன. ஒவ்வொரு பிரிவு வகை நாய்களுக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நடிகை ஐஸ்வர்யா மேனனின் லேட்டஸ்ட் கிளாமர் போட்டோ ஷூட் இணையத்தில் பரவி வருகிறது. தமிழ் படம் 2, நான் சிரித்தால் போன்ற பல தமிழ் படங்களில் ஹீரோயினாக நடித்த ஐஸ்வர்யா மேனன் தற்போது தெலுங்கிலும் நடித்து வருகிறார். இந்த நிலையில் ஐஸ்வர்யா மேனன் ட்ரெண்டியான உடையில் செம கிளாமராக போஸ் கொடுத்து இருக்கும் லேட்டஸ்ட் போட்டோக்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.